ஹலோ கைஸ். ஸோ டுடே நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னா மலேசியா போயிட்டுருக்குறோம். மலேசியானோடனே நீங்கள் வந்துட்டு கூலாலம்பூர் அந்த சைடுன்னு போகிற மலேசியாவில் ஏகப்பட்ட இடம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் நம்ம இன்றைக்கி போயிட்டுருக்குறோம். அது என்ன இடம்? டெசாரு. ஸோ டெசாருங்கிறது வந்துட்டு ஒரு பீச் டைப்பில் இருக்கிற ஒரு ஊர் மலேசியாவில் ஏகப்பட்ட ஊர் இருக்குது. இந்தியா மாதிரி தான். நம்ம ஊரில் ஊட்டி கொடைக்கானல் கோல்டாக இருக்கும், அதே மாதிரி ஹாட்டான பிளேசஸ் இருக்கும். அதே மாதிரி மலேசியாவில் இது ஒரு பிளேஸு. ஸோ அந்த இடத்துல தான் நாங்கள் போயிட்டுருக்குறோம். ஏன்னா மலேசியா வந்து தமிழ்நாடோட பெருசு இல்ல. டைம் கரெக்டாக இப்போ 8:30 கிட்ட ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம போய் பஸ்ஸில் வெயிட் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கும் 8:30 போகிறதுக்கு. ஸோ இந்த பஸ்ஸில் தான் நாங்கள் வந்து இன்றைக்கி டெசாரு போக போகிறோம். நீங்கள் சிங்கப்பூர்லேருந்து டெசாரு போகணுன்னா நீங்கள் ஃபெரியில் கூட போகலாம், பஸ்லேயும் போகலாம். ஸோ ஃபெரியில் நாங்கள் ஏன் போகலைன்னா, ஃபெரியில் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் போகிறதுக்கு மட்டுமே ஒரு ஆளுக்கே $100 வரும், சிங்கப்பூர் டாலர். ஆனால் இந்த பஸ்ஸில் நான் போகிறதுனால அப் அண்ட் டவுன் சேர்த்தே எங்கள் 2 பேருக்குமே சேர்த்தே $100 தான். ஆனால் நீங்கள் இதுவே நான் ஃபெரியில் போயிருந்தேன்னா அப் அண்ட் டவுன் எங்கள் 2 பேருக்கும் சேர்த்து $400 வந்திருக்கும். ஸோ அந்த சேவ் பண்ணுறதுக்காக தான் இதில் போகிறோம். எப்போவுமே நீங்கள் சிங்கப்பூர் டு டெசாரு போகிறீங்கன்னா பஸ்ஸில் போகிறது ரொம்ப சீப்பாக இருக்கும். ஸோ இப்போ நான் கரெக்டாக சிங்கப்பூர் செக் பாயிண்ட் வந்துட்டு கிராஸ் பண்ணிட்டோம். சிங்கப்பூர் செக் பாயிண்ட் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஒரு 5 to 10 minutes ஆகும். ஏன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக் லைன்ன்றதுனால. நீங்கள் சிங்கப்பூர் பார்டர் செக் பாயிண்ட்டை வந்து கிராஸ் பண்ணதுமே ஒரு பிரிட்ஜ் வரும். ஸோ இந்த பிரிட்ஜு தான் மலேசியாவும் சிங்கப்பூரும் டிவைட் பண்ணுறது. இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி அந்த சைடு போனீங்கன்னா மலேசியா வந்துடும். ஸோ ஃபைனலாக எப்படியும் நாங்கள் வந்துட்டு மலேசியன் பார்டரும் கிராஸ் பண்ணிட்டோம். இங்கே கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம், 1.5 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு இதை கிராஸ் பண்ணுறதுக்கு. அது வந்துட்டு நம்ம ஆட்டோமேட்டிக் லைன்றதுனால நம்ம பாஸ்போர்ட் வச்சாலே போதும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. நம்ம நார்மல் நம்ம ஊரில் சீல் அடிக்கிற மாதிரி சீல் அடிப்பாங்க. செம்ம கியூ இன்னைக்கு வீக்கெண்டுன்றதுனால. ஸோ எப்படியும் நாங்கள் ஏறி உட்காந்துருக்குறோம் இப்போ பஸ்ஸில். இப்போ நிறைய பேருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எல்லோரும் வந்ததுக்கப்புறம் தான் எடுப்பாங்க பஸ்ஸு. கரெக்டாக 1.5 hours ஆகிருக்கு மலேசியா பார்டர்லேருந்து டெசாரு வர்றதுக்கு. இன்றைக்கி நாங்கள் வரும்போது எங்கேயுமே டிராஃபிக் இல்லை. ஸோ கொஞ்சம் ஸ்பீடாகவே வந்துட்டாங்க. ஸோ நம்ம கரெக்டாக நம்ம ஹோட்டலுக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நம்ம இப்போ செக்இன் பண்ண தான் போயிட்டுருக்கோம். ஸோ நாங்கள் வந்துட்டு கரெக்டாக இப்போ 4 பாயிண்டில் செக்இன் பண்ணிட்டோம். இங்கே ஒரு நாள் நாங்கள் தங்க போகிறோம். இன்னொரு ஹோட்டல் இருக்குது வெஸ்டின்னு சொல்லிட்டு, அதில் வந்துட்டு இன்னொரு நாள் தங்க போகிறோம். ஸோ டோட்டலாக 2 days. நாங்கள் ஆக்சுவல் செக்இன் டைம் வந்துட்டு 3 மணி தான் போட்டிருக்காங்க. ஆனால் நாங்கள் 12 மணிக்கெலாம் வந்துவிட்டோம். 12 மணிக்கே எங்களுக்கு செக்இன் கொடுத்துட்டாங்க. இது வந்துட்டு கொஞ்சம் சிட்டியில் அவுட் சைடில், அதாவது சிட்டி மெயினில் இருக்கும். நம்ம நாளைக்கு நாங்கள் போகிறது வந்துட்டு அந்த கோஸ்ட்டில் இருக்கும், டெசாரு கோஸ்ட்டில். அது வந்து பீச் சைட்லேயே இருக்கும். இது வந்து கொஞ்சம் சிட்டி பக்கத்தில் இருக்கும். இப்போ நாங்கள் வந்துட்டு கரெக்டாக ஹோட்டல் செக்இன் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னா crocodile ஃபார்ம் போயிட்டுருக்குறோம். அங்கே இங்கேருந்து கரெக்டாக ஒரு 20 கிலோமீட்டரில் இருக்குது. 1/2 hour போட்டிருக்காங்க. கேபில் போயிட்டுருக்கோம். நம்ம கேபில் வந்துட்டு இங்கே நம்ம ஓலா ஊபர் மாதிரி இங்கே வந்து என்ன இருக்கும்னா கிராப்னு ஒரு ஆப் உண்டு. ஸோ அந்த ஆப் வந்து கொஞ்சம் நல்லா சீப்பாக இருக்கும். மலேசியாலும் இருக்கும், சிங்கப்பூர்லேயும் இருக்கும். இங்கே இப்போ எவ்வளோ வருதுன்னா, நாங்கள் 20 கிலோமீட்டர்ஸ் போகிறதுக்கு 29 ringgit வருது. 29 ringgitனா சிங்கப்பூர் டாலரில் 10 SGD வரும். 10 SGDனா நம்ம ஊரில் பார்த்தோன்னா 600 650 அந்த ரேஞ்சில் வரும். சீப்பு தான் ஆக்சுவலாக. ஏன்னா மலேசியாவில் இங்கே வந்துட்டு பெட்ரோல் ரேட் கொஞ்சம் ரொம்ப கம்மி. அதனால் நீங்கள் கேப் புக் பண்ணிங்கன்னா நல்லா ரொம்ப சீப்பாக தான் இருக்கும். ஸோ கரெக்டாக ஒரு 1/2 hourல நம்ம வந்து crocodile ஃபார்ம் ரீச் ஆகிட்டோம்.
இதுக்கு crocodile ஃபார்முக்கு நம்மளுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் உண்டு. ஃபாரினர்னா 15 ரிங்கட் இருக்குது. ஸோ 15 ரிங்கட்னா நம்ம வந்து 5 SGD வரும். நீங்கள் வந்து கரெக்டாக கரன்சி தான் அக்செப்ட் பண்ணுவாங்க, கிரெடிட் கார்டோ எதுவும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ கரன்சி இது வரும்போது நீங்கள் கரன்சி வச்சுக்கிறது பெட்டர் எப்போவுமே. ஸோ இங்கே வந்துட்டு நிறைய முதல்ல இருக்குது. ஆனால் எல்லாமே கொஞ்சம் அடிப்பட்டது, கொஞ்சம் வயசானது, அதால் தாக்கு பிடிக்க முடியாமல் இருக்கிறது தான் நிறைய முதல்ல இருக்குதுங்க. கூட்டமுமே இல்லை அவ்வளோவா. இங்கே வந்துட்டு நாங்கள் நெட்டில் பார்க்கும்போது crocodile வச்சு நம்ம ஃபோட்டோ எடுக்கலான்னு போட்டிருந்தாங்க. அதாவது எப்படின்னா சின்ன crocodile இருக்கும்னா குட்டி, ஸோ அந்த குட்டி இருந்துச்சுன்னா அதை வச்சு ஃபோட்டோ எடுக்கலான்ட்டு. ஆனால் இப்போ வந்துட்டு குட்டி எதுவும் இல்லையா, அதனால் ஃபோட்டோ எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு வந்து crocodile ஆம்லேட் வேணும்னா இங்கே போட்டு கொடுப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ நியூட்ரிஷன் வேல்யூ இருக்குதுன்னு அவனே போட்டிருக்கிறான். இதுதான் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இப்போ நாங்கள் நெக்ஸ்ட் எங்கே வந்திருக்கிறோன்னா ஃப்ரூட் ஃபார்ம் வந்திருக்கோம். இங்கே வந்துட்டு டெசாரூவில் கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் இது என்ன இடம்னா இது வந்து ஃப்ரூட் ஃபார்ம். இங்கே வந்துட்டு நம்ம ஏடிவி ரைடும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்கும். இங்கே வந்துட்டு ஃபார்ம் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஒன்று எப்படி அவங்க ஃபார்ம் பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா இப்போ வந்துட்டு ஏடிவி ரைட் போட போகிறோம். இங்கே வந்து நீங்கள் வந்தீங்கன்னா ஃபுட்டுமே இங்கே ஃப்ரெஷ்ஷாக விளையிற ஃப்ரூட்ஸ் வச்சு கொடுப்பாங்க. இப்போ நாங்கள் என்ன ஆர்டர் போட்டிருக்கோம்னா ஃப்ரூட் பிளாட்டர் ஆர்டர் போட்டிருக்கோம். எல்லா ஃப்ரூட்ஸ்லேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு கொடுப்பாங்க. அண்ட் இங்கே வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் எல்லாமே கிடைக்கும். இதே ஃபார்மில் வந்துட்டு உங்களுக்கு மினி ஜூன்னு வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து சின்ன சின்ன அனிமல்ஸ், ரக்கூன் அந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அது வந்து சின்ன குழந்தைகளுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் உள்ளே போய் நீங்கள் வந்து ஃபீட் பண்ணலாம். வெளியவே சாப்பாடு வச்சுருப்பாங்க. அந்த சாப்பாடை வாங்கிட்டு போய் நீங்கள் உள்ளே போய் ஃபீட் பண்ணலாம். அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நாங்கள் வந்துட்டு ஈவினிங் டைம் வீட்டுக்கு வந்துட்டோம். ஈவினிங் வந்துட்டு ரெஸ்டாரண்ட்லேயே நம்ம வந்துட்டு ஃபுட் வேணும்னா சாப்பிட்டுக்கலாம், இல்லைனா வெளியே வந்து கூட சாப்பிட்டுக்கலாம். இப்போ நாங்கள் வந்துட்டு வெளியே தான் வந்திருக்கோம். ஸோ நல்லா சாப்பிட்டாச்சு. நாசி லெமங் மலேசியன் டிஷ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி போய் நைட்டு தூங்கிட்டு நாளைக்கு செக் அவுட் பண்ணிட்டு நாங்கள் இன்னொரு ஹோட்டல் போகிறோம் நாளைக்கு. ஸோ நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நாங்கள் புக் பண்ண ஹோட்டல்லே வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் இன்க்ளூடடாகவே வந்துடும். ஸோ ஃபுல் மலாய் டிஷ்ஷு தான் இங்கே எல்லாமே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. செமையாக இருக்கும். மலாய் ஃபுட் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணலாம். ஒர்த்தாக இருக்கும். ஃபஸ்ட் டே நாங்கள் வந்துட்டு ஃபுல்லாக சிட்டி சைடில் இருந்தோம். ஸோ இப்போ நாங்கள் அப்படியே சீ சைடுக்கு வந்துட்டோம். இங்கே வந்துட்டு டெசாரு கோஸ்ட்டுங்கிற ஏரியாவில் ஏகப்பட்ட ரெசார்ட் இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் இருக்கிற ரெசார்ட் பேர் என்னென்னா வெஸ்டின். இது வந்து மேரியட் கீழே வர்ற ஒரு ஒன் ஆஃப் த ரெசார்ட். இங்கே வந்துட்டு ப்ரைவேட் பீச் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா அம்யூனிட்டியுமே இருக்கும் இந்த ரெசார்ட்டில்.
நீங்கள் வெளியே போக வேண்டிய தேவையே இருக்காது. ஸோ கரெக்டாக ஈவினிங் ஆகுது. ஈவினிங் நாங்கள் எங்கே வந்துருக்குறோம்னா, இந்த ஹோட்டலுக்குன்னு ஒரு ப்ரைவேட் பீச் இருக்குது. ஸோ அந்த ப்ரைவேட் பீச்சில் நம்மளுக்கு வந்துட்டு ஃபுட்பால் விளாண்டுக்கலாம், வாலிபால் விளாண்டுக்கலாம், இல்லைனா சும்மா நார்மலாக ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி பண்ணிக்கலாம். இங்கே வந்துட்டு நல்லா டைம் பாஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஆக்டிவிட்டி வச்சுருக்குறாங்க. ஸோ அதுக்கு தான் நாங்கள் சும்மா வந்துருக்குறோம். இங்கேவே நீங்கள் பீச்சில் உட்காந்தே சாப்பிட்ற மாதிரி ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் ஏதாவது சாப்பிட்ணுன்னா கூட சாப்பிட்டுக்கலாம். ஸோ இன்றைக்கி தான் லாஸ்ட் டே. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா சாப்பிட போயிட்டுருக்குறோம். இன்றைக்கி தீபாவளின்றதுனால ஃபுட்டு எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நிறையவே வச்சுருக்குறாங்க. ஸோ ஆக்சுவலாக இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு இந்தியன் ஸ்டைல். இங்கே வந்து வடை, இட்லி, தோசை இது எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி சைனீஸ் ஸ்டைல் கிடைக்கும், மலாய் ஸ்டைல் கிடைக்கும், அந்த மாதிரி வெஸ்டர்ன் ஸ்டைல் எல்லா ஸ்டைலுமே இங்கே கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ் இன்னைக்கு வீடியோ. ஸோ நாங்கள் வந்துட்டு காலையிலே சாப்பிட்றதுக்கே கிட்டத்தட்ட 11 மணி ஆயிடுச்சு. நம்ம செக் அவுட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். ஸோ இந்த வீடியோ நல்லா இருந்ததுன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா.